அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்ஜெக்டிவ்: இந்த வீடியோவில் முடிவில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் செல்லுன்றதை கண்டுபிடிக்கலாம், செல்லுடைய பாகங்களை கண்டுபிடிக்கலாம். பிரைமரி செல். பிரைமரி செல்லை ட்ரை செல்லுன்னும் ஹவுஸ் ஹோல்ட் பேட்டரிஸ்னும் சொல்லுவாங்க. அது நாம் அன்றாட பயன்படுத்துகிற டிவி ரிமோட், கிளாக், மற்ற டிவைஸ்க்கும் பயன்படும். பிரைமரி செல்லை நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியாது. பிரைமரி செல்லோட லைஃப் டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதை நம்ம தூரமாக தூக்கி தான் போடணும். எலக்ட்ரோலைட் லிக்விட் ஃபார்மில் இல்லைன்னா அதை நம்ம ட்ரை செல்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். பொதுவாக பிரைமரி செல்ஸ் எல்லாத்துக்கும் ஹை எனர்ஜி டென்சிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்லோவாகவும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும், ரொம்ப விலை குறைவாகவும் இருக்கும். செல்லின் வகைகள்: mercury cells, zinc carbon cells, alkaline cell, voltaic cells, silver oxide cells, lithium cells. mercury cells. mercury cell ஒரு ட்ரை செல் வகையுடையது. இது ஜிங்க் ஆனோடாவும், மெர்க்யூரிக் ஆக்சைடை கேத்தோடாவும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை எலக்ட்ரோலைட்டாகவும் கொண்டது. மெர்க்யூரி செல்ஸ் ஆல்கலைனை எலக்ட்ரோலைட்டாக கொண்டு மெர்க்யூரிக் ஆக்சைடு அண்ட் ஜிங்க் எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவில் நடக்கிற ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கும். லெக்லான்ச்சி செல். லெக்லான்ச்சி செல்ஸ் ஒரு வகையான ஜிங்க் கார்பன் செல். இந்த செல்லுடைய கண்டெய்னர் ஒரு கிளாஸ் ஜார். இந்த ஜாரில் வலுவான சொல்யூஷனான அமோனியம் குளோரைடும் NH4ம் இருக்குது. இந்த சொல்யூஷன் ஒரு ஆல்கலி, அது எலக்ட்ரோலைட்டாக நடந்துக்கும். இந்த கிளாஸ் ஜாருக்கு நடுவில் ஒரு போரஸ் பாட்டை வைக்கணும். அந்த போரஸ் பாட்டில் ஒரு கார்பன் ராட் இருக்கும். அதை சுற்றி மேங்கனீஸ் டை ஆக்சைடோட மிக்சர் இருக்கும், MnO2. கார்பன் ராடு தான் அந்த செல்லோட பாசிட்டிவ் எலக்ட்ரோடாக இருக்கும். MnO2 தான் அதோட டீபோலரைசராக இருக்கும். ஒரு ஜிங்க் ராடை அந்த சொல்யூஷனில் இருக்க ஜாரில் போடணும். அதுதான் நெகட்டிவ் எலக்ட்ரோடாக இயங்கும். லெக்லான்ச்சி செல் தந்தி அனுப்புறதுக்காகவே நிறைய பயன்பட்டுருக்கு. எலக்ட்ரிக் பில்லுக்கும் சிக்னலிங் ஒர்க்குக்கும் லோ கரண்ட் அண்ட் இன்டர்மீடியன்ட் கரண்ட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பயன்பட்டுருக்கு. ஆல்கலைன் செல்ஸ். ஆல்கலைன் செல்ஸ் எல்லாமே ஜிங்க் அண்ட் மேங்கனீஸ் டை ஆக்சைடுக்கு நடுவில் இருக்க ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்ற ஒரு பியோர் ஆல்கலைன் சப்ஸ்டன்ஸ் அதில் எலக்ட்ரோலைட்டாக இருக்கிறதால தான் அதுக்கு ஆல்கலைன் செல்லுன்ற பேரே வந்தது. அந்த ஆல்கலைன் பேட்டரி லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உடையது. அதோட செல்ஃப் லைஃப் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த பேட்டரியில் லீக்கேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்களில் ஆல்கலைன் செல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. MP3 பிளேயர்ஸ், CD பிளேயர்ஸ், டிஜிட்டல் கேமராஸ், டாய்ஸ், ஃப்ளாஷ் லைட்ஸ் அண்ட் ரேடியோஸ். வோல்டாயிக் செல். வோல்டாயிக் செல் காப்பர் அண்ட் ஜிங்கை பயன்படுத்தும். காப்பர் அண்ட் ஜிங்க் தான் இதோட எலக்ட்ரோட்ஸ். சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இதோட எலக்ட்ரோலைட். அது எல்லாத்தையும் ஒன்றா வைக்கும் பொழுது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எலக்ட்ரோட்ஸுக்கும் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கும் நடுவில் நடக்கும். இந்த ரியாக்ஷன் ஜிங்கில் ஒரு நெகட்டிவ் சார்ஜையும் காப்பரில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜையும் உருவாக்கும். வோல்டாயிக் செல்ஸ் எல்லாமே கன்வீனியன்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக யூஸ் பண்ண பேட்டரிஸாக பயன்படுத்துகிறாங்க. சில்வர் ஆக்சைட் செல்ஸ். சில்வர் ஆக்சைட் செல்ஸ் எல்லாமே மெர்க்யூரி செல்ஸ் மாதிரி தான் இயங்கும். ஆனால் என்னென்னா அது 1.5 வோல்ட் ஹையர் வோல்டேஜ் தான் கொடுக்கும். அண்ட் இந்த சில்வர் ஆக்சைட் செல்ஸ் உருவாக்கப்பட்டது லைட் லோட்ஸ்க்காக மட்டுமே. இந்த லோட்ஸ் தொடர்பாகவும் இருக்கலாம். இயரிங் எய்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் வாட்சஸில் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. மெர்க்யூரி செல் மாதிரியே சில்வர் ஆக்சைட் செல்லில் எனர்ஜி டு வெயிட் அண்ட் எனர்ஜி டு வால்யூம் ரேஷியோ ரொம்பவே நல்லாயிருக்கும். லித்தியம் செல்ஸ். ஒரு கன்வென்ஷனல் லித்தியம் அயான் செல்லோட ஆனோட் ஒரு கார்பனில் செஞ்ச கிராஃபைட் தான். மெட்டல் ஆக்சைடு தான் ஒரு கேத்தோடாக இயங்கும். லித்தியம் செல்ஸ் பல வகையான அளவுலையும் பல கலர்ஸ்லையும் கிடைக்கும். கான்ஃபிகரேஷன்ஸ். லித்தியம் செல்ஸோட என்ன கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து அதோட செல் வோல்டேஜ் 2.5லேருந்து 3.6 வோல்ட் வரைக்கும் இருக்கும். இந்த லித்தியம் அயான் செல்ஸ் எல்லாமே ரீசார்ஜபிள் பேட்டரி வகையை சேர்ந்தது.
லித்தியம் அயான் பேட்டரிஸ் எல்லாமே பொதுவாக போர்ட்டபிள் எலக்ட்ரானிக்ஸ்லையும் எலக்ட்ரிக் வாகனங்கள்லையும் பயன்படுத்தப்படுது. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.